இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் என்னோடய பேபிக்கு என்ன பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்குறேன்றது தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இன்றைக்கி நான் என் பேபிக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கேரட் தோசை தான் பண்ண போகிறேன். அதுக்காக ஒரு ஜாரில் தோல் சீவின கேரட், கொஞ்சம் ஜீரகம், 2-3 மிளகு சேர்த்து மிக்சியில் நல்லா கொரகொரப்பாக அரைச்சிக்கணும். உங்களுக்கு அரைக்க வேண்டாம் அப்படின்னா கிரேட்டரில் கூட சீவிக்கலாம். அது கூடவே கொஞ்சம் இட்லி மாவு சேர்த்து லைட்டாக ஒரு பிஞ்ச் சால்ட் சேர்த்து தோசை மாவு கன்சிஸ்டன்சிக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணி தோசை மாவு கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வந்துக்கோங்க. இந்த பிரேக்ஃபாஸ்ட்டு 7 மந்த் பேபிலேருந்தே கொடுக்கலாம். 7-8 மந்த்ஸ் இருக்க பேபிக்கு கொடுக்குறீங்கன்னா கேரட்டை ஸ்டீம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கிரேட் பண்ணி ஒரே தோசையாக கூட ஊற்றிக்கலாம். நான் கொஞ்சம் என் குழந்தைக்கு பிடிக்கணுன்றதுக்காக சின்ன சின்ன தோசையாக ஊற்றிருக்கேன். கூட கொஞ்சம் நெய் அப்ளை பண்ணிவிட்டு நார்மலாக எப்படி தோசை சுடுவோனோ அதே மாதிரி சுட்டு எடுத்துக்கோங்க. 2 பக்கமும் நல்லா திருப்பி போட்டு கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா சுட்டு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், தோசை ரெடி. என் பேபிக்கு கொடுத்தேன், நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க. நீங்களும் உங்கள் பேபிக்கு கொடுத்து பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி வீடியோக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி